ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் ஃபஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் யூனிட் 1ஓட தேர்ட் போயட்ரி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் கம்மிங். அது எழுதுனது ஆர் பார்த்தசாரதி. ஓகே, ஸோ ஹோம் கம்மிங்கிறது வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் பிஏ இங்கிலீஷில் மட்டும் இல்லை, நிறைய ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸில் கூட இந்த போயம் வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ப்ராப்பராக எப்பயும் நம்ம சொல்கிற மாதிரி சினாப்சிஸோட அபவுட் த ஆத்தர் அண்ட் அபவுட் த போயம் அண்ட் தென் அந்த கண்டென்ட் என்ன அண்ட் தென் கன்க்ளூஷன் இதுமாரி ப்ராப்பராக வந்து இந்த எஸ்ஸேவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எஸ்ஸேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த போயம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த நோட்ஸ் இல்லாதவங்களுக்கு, டெக்ஸ்ட் இல்லாதவங்களுக்கு ஸோ போயம் எப்படி இருக்கணும்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக போயம் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதான் வந்து போயம். டோட்டலாக இதில் வந்து 7 ஸ்டான்ஸாக இருக்குது. எல்லாமே ஷார்ட்டாக தான் இருக்கும் அண்ட் ஈஸி இங்கிலீஷ் தான், புரிஞ்சுக்க முடியும். போயம் லைன்ஸை நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் என்ன அதில் சொல்ல வராரு பார்த்தசாரதின்றது. சரி, ஓகே, இப்போ நம்ம எஸ்ஸேக்குள்ளே போகலாம். ஸோ ஹோம் கம்மிங் இஸ் ரிட்டன் பை ஆர் பார்த்தசாரதி. சினாப்சிஸ் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம எப்பயும் ரைட் பண்ணுற மாதிரி இன்ட்ரொடக்ஷன் இருக்கணும். இன்ட்ரொடக்ஷனில் அபவுட் த ஆத்தர் கொடுக்கணும் அண்ட் அபவுட் த போயம் எதை பற்றி சொல்ல வருது, ஜிஸ்ட் ஆஃப் த போயம் கொடுக்கணும். அண்ட் தென் சம்மரி நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா ஸ்டான்ஸா வைஸ் ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ரைட் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் கன்க்ளூஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஆர் பார்த்தசாரதி அவரை நீங்கள் பார்த்தது இல்லையா? ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நானே வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இவர் தான் ஆர் பார்த்தசாரதி. ஸோ இவருக்கு வந்து ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபால் பார்த்தசாரதி. இவர் வந்து இந்தியன் போயட் அண்ட் டிரான்ஸ்லேட்டர், கிரிட்டிக் அண்ட் எடிட்டர், இதெல்லாம் இவருடைய ஆக்குபேஷன். ஸோ இவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 20 ஆகஸ்ட் 1934. ஏஜ் வந்து 87. திருச்சிராப்பள்ளியில் தமிழ்நாட்டில் தான் இருக்கார். ஸோ இவர் டைட் கொடுக்கல அப்படின்னா இவர் இன்னமும் ஸ்டில் ஹீஸ் அலைவ், உயிரோடு தான் இருக்கார். ஸோ இவர் எழுதின நோட்டபிள் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரஃப் பேசேஜ் அப்படின்ற ஒர்க் ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு ஒர்க்காக இருக்குது. அவர் வாங்கின அவார்டில் ரொம்ப நோட்டபிளான அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா உல்கா போய்ட்ரி ப்ரைஸ். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான அவார்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அபவுட் த போயம் பாருங்கள். ஆர் பார்த்தசாரதிஸ் போயம் ஹோம் கம்மிங் portrays a picture of his native state, Tamil Nadu, as he returned from his sojourn abroad. ஆக்சுவலாக இந்த போயம் எதை பற்றி சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பார்த்தசாரதின்றவர் வந்து இஸ் ஓன் லைஃப் ஸ்டைல், அவரோட ஓன் ஸ்டோரி தான் சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து ரொம்ப நாள் ஃபாரினில் லாங் ஸ்டே, ரொம்ப வருஷம் தங்கி இருந்துட்டு அவரோட நேட்டிவ் பிளேஸான தமிழ்நாட்டுக்கு இப்போ திரும்பி வராரு. அது திரும்பி வரும்போது அவர் பார்க்குற நிறைய விஷயங்கள், நிறைய சேஞ்ச் ஆன விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக கிளியராக போர்ட்ரே பண்ணியிருப்பார். ஸோ இதுதான் இந்த போயமே. இதில் வந்து ஒரு ஸ்டோரி கிடையாது. இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒருத்தவங்க பர்த்லேருந்து ஒருத்தவங்க டெத் வரைக்கும் சொல்கிற ஸ்டோரி கிடையாது. ஜஸ்ட் அவர் பார்க்குற இன்சிடென்ட்ஸ், அந்த வர வழியில் அவர் என்ன இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்குறான்றது மட்டும்தான் ஒரு போயமில் 7 ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. இப்போ சம்மரி பார்க்கலாம். சம்மரியில் ஃபஸ்ட் ஸ்டான்ஸா 1க்கான சம்மரி பாருங்கள். In the first stanza, the poet symbolically describes his return home after his long stay abroad. He says he is returning home in the evening. The headlights in the front of vehicles look bigger and hazy in an unpleasant manner. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் ரொம்ப நாள் ஃபாரினில் வாழ்ந்துட்டாங்க இல்லையா? ஸோ இங்கே நிறைய பேர் வந்து ஃபாரினில் இருந்துட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது வந்து அங்கே பார்த்த விஷயங்களும் இங்கே இருக்கிற விஷயங்களும் வந்து நிறையவே வந்து டிஃபர் ஆகும். அங்கே வந்து எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் வேலை, எப்படி இருக்கணுன்ற ஒரு ப்ராப்பர் வேலை வந்து அவங்க லைஃப் லீட் பண்ணிட்டு போவாங்க. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்காங்க. பட் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. அதுக்குன்னு ரொம்ப இஷ்டம் போல் நடந்துக்கலாம் அப்படின்னு இல்லை, இங்கேயும் இருக்குது. பட் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அதனால் இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் ரொம்ப வருஷம் கழித்து அவருடைய சொந்த பிளேஸான தமிழ்நாட்டுக்கு அவர் இருக்கிற பிளேஸ்க்கு வரும்போது எந்த டைமில் வராருன்னு பாருங்கள். ஈவினிங் டைமில் வந்துட்டு இருக்காரு. அவரோட வந்துட்டு இருக்கும்போது ஹெட்லைட்ஸ்லாம் இருக்குல்ல, வண்டிக்கு முன்னாடி எறிகிற அந்த லைட்ஸ்லாம் வந்து ரொம்ப பிக்கராக இருக்குது, ரொம்ப ஹேஸியாக பார்க்கவே முடியல. அவரால் வண்டி வந்து அந்த ஓட்டவே முடியல. அந்தளவுக்கு ரொம்ப பிக்கராக இருக்குது, அன்பிளசன்ட் மேனராக இருக்குது. அவரால் ரொம்ப அதெல்லாம் வந்து அவரால் என்ன இப்படி இருக்குது, நம்ம ஃபாரினில் வந்து எப்படி இருந்திருப்போம், இங்கே வந்து ஏன் இப்படி இருக்குன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு.
தே ஹாவ் பிளட். அந்த வெளிச்சம் என்ன ஆகுதுன்னா, ஹெட்லைட்டோட வெளிச்சம் அந்த டிராஃபிக்கே என்ன இருக்குன்றது தெரிய மாட்டுது. அவருடைய வழியை பார்த்து போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு. They have blurred the traffic, making it difficult for the poet to see his way. As the poet watches the blurred traffic, he feels himself now a changed person. ஸோ இப்போ இங்கேயே பிறந்து இங்கேயே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வித்தியாசமாக தெரியாது. ஸோ ஃபாரின்ல இருந்துட்டு வந்ததுனால இங்கே இருக்கிற எல்லா விஷயமும் சேஞ்ச் ஆன மாதிரி அவருக்கு தெரியுது. அவரே சேஞ்ச் ஆகிட்ட மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டான்ஸாவில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸா, ஃபஸ்ட் ஸ்டான்ஸாக்கு நான் போயம் லைன் கொடுக்கல, நீங்கள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி நான் போயம் லைன்ஸ் எல்லாமே டெக்ஸ்ட்டே கொடுத்துருக்கேன். ஸ்டான்ஸா 2ல் வந்து போயம் லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஐ ரிட்டர்ன் ஹோம் டயர்ட், மை ஃபேஸ் ப்ரெஸ்டு அகெயின்ஸ்ட் தி விண்டோ ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ ரிட்டர்ன் ஹோம் டயர்ட், மை ஃபேஸ் ப்ரெஸ்டு அகெயின் த விண்டோ. ஸோ விண்டோன்னு அந்த அகெயின்ஸ்ட்டு பக்கத்தில் இடம் இல்லாததுனால நான் விண்டோவை கீழே போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் கீழே போடணுமே. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ற இடத்துல அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. போயம் லைன்ஸில் ஒரு லைன் எழுதிட்டு இருக்கீங்க, ஒரு வேர்டு உங்களால் அந்த லைனில் முடிக்க முடியல அப்படின்னா அதுக்கு கீழேயே தான் எழுதணுமே. ஸோ அது ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைனில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த போயமோட ரூல்ஸ். ஓகே, செகண்ட் ஸ்டான்ஸால் எதை பற்றி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஹியர் த போயட் சிம்பாலிக்கலி டிஸ்கிரைப்ஸ் இஸ் ரிட்டர்ன் ஹோம் ஆஃப்டர் இஸ் லாங் ஸ்டே அப்ராட். இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் எ ப்ளசன்ட் ஃபீலிங் ஆன் இஸ் ரிட்டர்ன் ஹோம், த போயட் சேஸ் தட் ஹீ இஸ் ஃபீலிங் டயர்ட். ஹி ஹஸ் ப்ரெஸ்ட் இஸ் ஃபேஸ் அகெயின்ஸ்ட் த விண்டோ ஆஃப் ஹிஸ் கார். ஸோ எப்பயுமே நம்ம ரொம்ப வருஷம் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்றோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஊரை பார்க்க போகிறோம், நம்ம வீடை பார்க்க போகிறோம். பட் அப்படி ஒரு எந்த சந்தோஷமும் அவர் ஃபேஸில் இல்லை. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. அவரோட காரோட விண்டோவில் வந்து அவர் ஃபேஸை ப்ரெஸ் பண்ணி வெளியே எட்டி பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன அவருக்கு பார்க்குறாருன்றதை பாருங்கள். பட் த வியூ அவுட் சைட் இஸ் நாட் ஆஸ் ஹி ஹேட் எக்ஸ்பெக்டட். அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும், நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் வந்திருக்காரு. அந்த எதிர்பார்ப்புக்கு கொஞ்சம் கூட வந்து அது சரியே இல்லை. இடங்க வெளியே இருக்கிற பிளேஸ் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறார். ரீச்சிங் ஹோம், வீட்டுக்கு வந்துட்டார். ஹி கிளைம்ஸ் அட் ஸ்டெப்ஸ் டு ஹிஸ் ஃப்ளாட். ஹி ட்ரிப்ஸ் ஓவர் த மேட் பிளேஸ்ட் அவுட் சைட் த டோர். Though the poet seems to be giving a factual description of his homecoming, he symbolically conveys the state of his mind also. ஸோ ஓகே, இப்போ வீட்டுக்கு வந்துட்டார். அவர் ஃப்ளாட் நம்பர் எங்கேயோ அது ஏறி வந்துட்டார். ஸோ ஒரு மேட் மேலே காலை வச்சு அங்கே டோர்கிட்ட ஒரு நிற்கிறாரு. ஸோ எப்படின்னா இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபேக்சுவலாக கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் என்ன பார்க்குறாரு, என்ன விஷயங்கள், அவர் இப்போ வீட்டுக்கு வராரு, ஏறி வராருன்ற எல்லா விஷயமும் அவ்வளோ ஃபேக்சுவல் எக்ஸ்ப்ரெஷனோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது, இப்போ வந்திருக்காரு, அவர் எப்படிலாம் ஃபீல் பண்ணுறாரு, அவருக்கு என்ன மாதிரி யோசனைகள்லாம் வருதுன்றதை அவ்வளோ கிளியராக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டான்ஸா 3 பாருங்கள். இதுலேயே நான் வந்து போயம் லைன் கொடுத்தா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ முன்னாடி 3 டாட் வச்சுருக்கேன்னா கொஞ்சம் லைன்ஸ் இருக்குது, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரைட் பண்ணியிருக்கேன். தட் லாஸ்ட் ரிஃபைன்மெண்ட் ஆஃப் ஸ்பீச் டெரிஃபைஸ் மீ. இந்த போயம் லைன் கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கீழே இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்கேன். ஓகே, reaching the door of his flat, he does not know how to open the door. He forgets that he is holding the key in his hand. The key goes to sleep in my palm, says the poet. After using this metaphor, the poet feels that he has plunged in his attempt to write poetry. He had thought that English is a refined language and had started writing in this language. But now he finds that all his effort have come to nothing. He feels terrified at the kind of poetry he writes in English, that all his efforts of writing good poetry have gone waste. ஓகே, இதில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃப்ளாட் வரைக்கும் வந்துட்டார், டோர்கிட்ட நிற்கிறாரு சொன்னோம் இல்லையா, அவரால் மறந்துட்டார் அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு மறந்துட்டார். இது எப்படி வந்து ஒரு மெட்டாஃபராக வந்து கம்பேரிசன் மாதிரி இங்கே வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து ரொம்பவே வந்து இங்கிலீஷில் ரைட் பண்ணுறது தான் இவருக்கு ரொம்பவே வந்து சூப்பராக எழுதுவார். ஏர் தாட் இங்கிலீஷ் வந்து ஒரு ரிஃபைன்டு லாங்குவேஜு, அதில் வந்து அதை யூஸ் பண்ணி எழுதுறது ரொம்ப நல்ல விஷயம். பட் இப்போ தான் அவருக்கு தெரியுது. பட் நவ் ஹி ஃபைண்ட்ஸ் ஆல் இஸ் எஃபர்ட். அவர் அப்படி ரிஃபைன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் குட் அப்படின்னு இருந்த எல்லா விஷயமும் கம் டு நத்திங், ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ
இவர் எழுதணும்னு நினைக்கிற விஷயங்களை வந்து அவர் இங்கிலீஷில் ரைட் பண்ணணும் சொல்கிறது வந்து ரொம்பவே டெரிஃபைடாக எனக்கு பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. அவருடைய எஃபர்ட், ஒரு குட் பொயட்ரி எழுதணும்னு அவர் எடுத்த எஃபர்ட் எல்லாமே வந்து இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர அவருடைய இப்போ வந்து அவரோட லாங்குவேஜ், அவர் ரைட் பண்ணுற பொயட்ரி பற்றி சொல்லி முடிக்கிறாரு இந்த பேராகிராஃபில். ஸ்டான்ஸா 4. ஸ்டான்ஸா 4லேயும் ஒரு போயம் லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். த பலூன் ஆஃப் பொயட்ரி ஹஸ் grown red. ஸோ சொல்லி போயம் எக்ஸ்ப்ளனேஷன் ஆரம்பிக்கிறேன். His poetry is devoid of any substance. It is like air in an inflated balloon. அவரோட போயிட்ரி வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறார் பாருங்கள். போயிட்ரின்றது ஒரு பலூன்குள்ளே இருக்கிற ஏர் மாதிரி, அதில் இருக்க காற்று மாதிரி. He says that his repeated blowing in this balloon of poetry has made him red in the face. ஆக்சுவலாக இதில் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ வந்து அவர் போயிட்ரின்றது ஏர்ன்னு சொல்லிட்டா இல்லையா. ஸோ ரிப்பீட்டடாக வந்து அந்த பலூன்குள்ளே அவர் போயிட்ரி ரிப்பீட்டடாக அவர் ப்ளோ பண்ணிகிட்டே இருக்கார், ஊதிட்டே இருக்கார், அந்த ஏர் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கார். ஏர்னா போயிட்ரி கொடுத்துட்டே இருக்கும்போது அவர் ஃபேஸே வந்து ரெட்டாக மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாங்க. திஸ் ரெட்னஸ் இந்த ஃபேஸ் அது எது இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் அ வேஸ்ட் எஃபர்ட் விச் ஹாஸ் கிவன் நத்திங் பட் வியரினஸ் அண்ட் எக்ஸாஷன். ஆக்சுவலாக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அவ்வளோ இது பண்ணி ஏர் ஃபில் பண்ணால் அதில் வந்து எந்த யூஸ்மே இல்லை. நான் அவ்வளோ பண்ணி எனக்கு எந்த யூஸ்மே கிடையாது. அது எனக்கு கடைசியில் கொடுத்தது வியரினஸும் எக்ஸாஸ்டேஷன். ஐயோ ஏண்டா பண்ணோன்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு இதில் வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இவர் அப்ராட்லேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தார். அது எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இவ்வளோ அதை வந்து போயிட்ரி கூட கம்பேர் பண்ணுறாரு. எவ்வளோ தான் போயிட்ரி நம்ம ரைட் பண்ணாலும் அது ஒரு இதில் ரீச் ஆகலை, அது அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னும் போது நம்ம எவ்வளோ பண்ணாலும் அதில் வந்து எதுவுமே கெயின் கிடைக்க போகிறதில்ல இந்த மாதிரி ஒரு கம்பேரிசனை தான் கொடுத்துருக்காரு. அடுத்த ஸ்டான்ஸா 5லேயும் போயம் லைன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஐ ஃபைண்ட் மை ப்ரேயர்ஸ் அக்கேஷ்னலி ஆன்சர்டு தேர். ஸோ இந்த போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். This poem has been written in the tone of self-disparagement. Here the poet expresses his disappointment with himself for writing his poem in English, not in Tamil, which is his mother tongue. ஸோ ஏன் வந்து இந்தளவுக்கு இங்கிலீஷில் வந்து நான் ரைட் பண்ணேன், அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, எனக்கு எல்லாம் ஃபுல் ஆஃப் வேஸ்ட்டுன்னு ஏன் சொல்லிகிட்டு இருக்காருனா, இந்த ஸ்டான்ஸால் தான் நமக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னோடய மதர் டங் வந்து தமிழ். அப்போ நான் அதில் தானே ரைட் பண்ணணும். இங்கிலீஷில் எழுதுறது வந்து எனக்கு எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வேற ஒரு ஸ்டோரி சொல்லப்போ இதை வந்து கம்பேரிசன் மாதிரி கொடுக்குறார். ஸ்டான்ஸா 6 பாருங்கள். Therefore, in a tone of despair, ரொம்ப சோகத்தோடையே, he recommends for himself the humble newspaper in a place of the classics. Living this way, he could pass the days of his life and never know when the day has melted into night. The poet says that he has poured out all the feeling of his art in this lines. ஸோ இந்த போயம் மூலிமா அவர் எப்படி நினைக்கிறாரு. இப்போ ஆக்சுவலாக இந்த இதுவே என்ன சொல்லியிருந்தேன், இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ இந்தியன் ஆத்தர்ஸ் யாரெல்லாம் வந்து எழுதியிருக்காங்களோ அதை மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்படி ஒரு விஷயம் வர காரணமே நம்மளோட இந்தியன் ரைட்டர்ஸ் வந்து இங்கிலீஷில் அவங்க ரைட் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே அதை ரைட் பண்ணதில் ஒரு ஃபீலிங், நம்ம ஏன் தமிழில், நம்மளோட நேட்டிவ் தமிழ் தானே, தமிழில் எழுதலாமே அப்படின்னு சொல்லி அவரோட ஹார்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து அவர் இந்த போயம் மூலயமா நமக்கு சொல்கிறார். ஸ்டான்ஸா 7 பாருங்கள். The poet says that he would be content to go through life with a small change of uncertainties. In other words, he would no longer write poetry and would pass his life in a state of uncertainties. He would not set his heart on doing any particular thing. It would be like having coins of very small value in a place of paper money. கடைசியாக வந்து ரொம்ப நாள் வந்து இந்த விரக்தியிலே வந்து இப்படியே இருக்கார். இந்த போயிட்ரி ரைட் பண்ணுறது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒன்றுமே பண்ணாமல் வந்து ரொம்ப அமைதியாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகிறாரு. எதுவுமே பண்ணலை, எந்த ஒரு கோல் எந்த அச்சீவ்மெண்ட்டுமே இல்லாமல் அவர் மனம் லைஃப் வந்து இப்படியே ஸ்மூத்தாக இப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நல்லா நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும் இது என்ன விஷயத்தை கம்பேர் பண்ணுறாரு. இப்போ தமிழ்நாடு எப்படி இருக்குதுன்றத சொல்கிறாரு. அட் த சேம் டைம் நம்ம ஏன் இங்கிலீஷில் ரைட் பண்ணணும், நம்மளோட நேட்டிவ் தமிழ் தானே, அதுலேயும் நம்ம கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்கையும் வந்து இந்த போயம் மூலயமா அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கார். ப்ளஸ் கன்க்ளூஷனில் வந்து அவரோட கண்டிஷன், அவர் போனதுக்கப்புறம், அவர் இங்கே வந்ததுக்கப்புறம், அப்ராட்லேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அவரோட கண்டிஷன், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கோ அவர் நேட்டிவ் பிளேஸ்லன்றதை பற்றி சொல்லியிருக்கு. ரொம்ப கிளியராகவே இது கம்பேரிசன் மூலிமா சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இந்த எஸ்ஸேவோட கன்க்ளூஷன்.
ஓகே, இந்த எஸ்ஸே வந்து இதுவே போதுமானது உங்களுக்கு ரைட் பண்ண. இதில் நீங்கள் ஷார்ட் பண்ணால் போயம் லைன்ஸ் இல்லை எனக்கு சென்டென்ஸ் இவ்வளோ ரைட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா போய்ட்ரி லைன்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணலாம். ஓகே, மறக்காமல் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா லிட்ரரி ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ். அதில் வந்து ஒரு யூனிட்டுக்கான வீடியோ வந்து லெசனான வீடியோ போட போகிறேன். மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல்.